கிராமத்துல பொதுவா நாய் நமக்கு காவல் இருக்கும். இங்க என்ன பிரச்சனைனா நாய்க்கு நம்ம காவல் இருக்க வேண்டியிருக்கு. சில பேர் எக்கு தப்பா விலை கொடுத்து நாயை வாங்கிடுறாங்க. அதை பராமரிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். இவன் வெளியே படுத்து கிடக்குறான், நாய் உள்ள படுத்து கிடக்கு. என்னடாங்கிறேன், 50,000 கொடுத்து வாங்கியிருக்கான், ஓடிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துவோம்ல, சாமியை கும்பிடுவோம்ல, மாரியம்மன், எத்தனை நிறைய அம்மன் இருக்குல்ல. ஏன் கூழ் காய்ச்சுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு ஆடி வெள்ளியிலே கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரி செய்வதற்காகத்தான் இன்னைக்கும் அவளை ஒரு தாயாக்கி கூழ் காய்ச்சி ஊற்றுவதன் மூலம் அந்த குற்றத்தை நாம் மறைக்க அல்லது குறைந்தபட்சம் கண்ணகியை நாம் சாந்தப்படுத்த முயல்கிறோம். அதனால்தான் ஆடி மாதத்திலே பெரும்பாலும் அம்மனை வழிபடுகிறோம் என்று தோப்பா சொல்கிறார். இப்ப வழக்குரை காதையினுடைய சிறப்பு என்னன்னாங்க, நீதி ஒரு மன்னனை எதிர்த்து கூட ஒரு சாதாரண குடிமகள், இன்னும் சொல்ல போனா கண்ணகிக்கு ஆதார் கார்டு கூட கிடையாதுங்க, ரேஷன் கார்டு கூட கிடையாதுங்க. அவ பிழைக்க வந்தவர். ஆனால் பிழைக்க வந்த இடத்திலே கூட தன்னுடைய கணவன் வெட்டுப்பட்டு இறந்தால் நீதி கேட்க முடியும், அந்த மன்னனும் அதை கேட்பான், அதை சரியான தீர்ப்பு வழங்குவான் என்று சொன்னதால் தான் சிலப்பதிகாரம் இன்றும் நிற்கிறது, நீடிக்கிறது. எனவே சில பேர் சொல்லுவாங்க, என்ன கண்ணகி எதுக்குங்க பூம்புகாரிலே வச்சு கோல 2 தட்டு தட்டி இருக்கலாம்ல, எங்கேயா போற வர்றேன்னு. அது இல்லைங்க, அது சொல்ல வர்ற செய்தி அது இல்லைங்க. இங்க கூட கேட்கிறா, நான் அப்படியெல்லாம் மாதவி வீட்டுக்கு போனேன், இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. இவன் போனது தப்பு, இதுல என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு. அவன் சொல்றான், போற்றா ஒழுக்கம் புரிந்தனேடா, உலகத்துல செய்யக்கூடாத தப்ப நீ பண்ணிட்டடா அப்படின்னா. அவ்வளவுதான் சொன்னான். இதுக்கு இந்த சிலம்பை வச்சு மண்டையில் 2 குத்தே குத்திருக்கலாம். போற்றா ஒழுக்கம் புரிந்தனை அப்படிங்கிற கோவலனை. எனவே நண்பர்களே, சிலப்பதிகாரம் இன்றைக்கும் நிக்குது, நீடிக்குதுன்னா அதில் இருக்கிற நீதி தாங்க. வள்ளுவன் சொல்லுவான்ல, ஒரு நீதி எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த தராசு தட்டு எப்படி நிக்குதோ அது போல இருக்கணும். ஆனா இன்னைக்கு நீதி தட்டுக்கு கீழேயே கல் வைக்கிறாங்க. வழக்குரை காதைன்னு சொன்னேன்ல, அன்றைக்கு இதே மதுரைக்கு வந்து தன்னுடைய கோவலன் இறந்துபட்டதற்காக நீதி கேட்டால் கண்ணகி, இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டின் வயதை சொல்வதற்கும் கூட நாம் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை தாண்டி நீதி கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நான் நித்தியம் வெல்வோம். ஏன் தெரியுமா, கண்ணகிக்கே தீர்ப்பு சொன்ன மதுரையினுடைய பண்பாட்டை அழிக்கிற உரிமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. ரொமிலா தாப்பர் என்கிற பேரறிஞர் சொல்கிறார், இந்த கீழடி மட்டும் வெளியே வந்துவிட்டால் இனிமேல் இந்திய வரலாற்றை எவனும் கங்கை கரையிலே இருந்து எழுத மாட்டான், வைகை கரையிலே இருந்துதான் இந்த எழுதப்படும் என்று. இங்கே தொகுத்து வழங்குகிற சகோதரரும் சகோதரியும் அழகாக சொன்னார்கள். அந்த நம்முடைய ஐயன் வள்ளுவருடைய சிலை திறப்பு விழாவினுடைய 25வது ஆண்டு விழாவில் சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்கள் தலைமையிலான பட்டிமன்றத்தில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் வரிசையில் இருந்து அமர்ந்து கொண்டு பார்த்தார்கள். நான் பேசுகிற இடத்திலிருந்து பார்க்கிற பொழுது ஐயன் வள்ளுவனுடைய சிலை தெரிந்தது. நான் பேசுகிற பொழுது சொன்னேன், இந்த திருவள்ளுவர் மீது ஏதாவது சாயத்தை பூசிவிட முடியுமா என்று நிறைய பேர் துடிக்கிறார்கள். ஆனால் அந்த வள்ளுவன் மீது யாரும் எந்த சாயத்தையும் பூச முடியாது. விவசாயத்தை தவிர வள்ளுவன் எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நான் சொன்னேன். அந்த வள்ளுவர் சிலை வைக்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே சகோதரி சொன்னது போல நாம் எல்லாம் கன்னியாகுமரி போனால் அதுவரை எங்க போனேன் அப்படின்னா விவேகானந்தர் பாறையை பார்க்க போனேன் என்றுதான் சொல்வோம். ஆனால் ஒரு பாறையை பார்க்க போனதை இப்போது யாராவது போனால் என்ன பார்த்தீர்கள் என்றால், ஒரு பாறையை பார்த்து கொண்டிருந்த தமிழ் மக்களை வள்ளுவனுடைய சிலையை பார்க்க வைத்தது உண்மையிலேயே சிறப்பு. இரண்டுமே அருகருகே இருக்கிறது. அங்கே ஞானத்தின் பெருவெள்ளம் விவேகானந்தர் தவம் செய்ததாக சொல்வார்கள். அருகிலேயே வள்ளுவன். யார் யாருக்கோ நானும் இன்றைக்கு இங்கே மரியாதைக்குரிய லட்சுமண பெருமாள் அவர்கள் ஒரு அருமையான கதை சொல்லி இங்கே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வேறு ஒரு கோணத்திலே சொன்னார். அதில் ஔவையினுடைய கதையும் கூட சொன்னார். அது அழகர் கோயிலில் பழமுதிர்ச்சோலையில் நடந்ததாக தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழில் முதல் கடி ஜோக்கு அடித்தது முருகப்பெருமான் தான். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, ஏன் திருமண வீட்டில் வாழை மரத்தை கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால், கட்டலைன்னா கீழே விழுந்துருவாங்க. இதுதான் இந்த பயல்கள்கிட்ட வாயை திறக்க முடியாதுங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஔவைக்கிட்ட முதல் முருகன் அடித்த கடிஜோக்கு என்னன்னா, கீழே விழுந்த நாகர் பழத்தை எடுத்து இது சுட்ட பழமா சுடாத பழமா என்பதுதான் முருகன் அடித்த கடிஜோக்கு முதல்ல.
அதில் ஒரு அற்புதமான இடம்ங்க, நீங்கள் திருவிளையாடல் பார்த்துருப்பீங்க. இந்த மதுரை மாநகரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் இங்கே சகோதரி சொன்னது போல, நான் பிறந்தது தஞ்சை மாவட்டம் காவிரி கரையில் என்றாலும் கூட கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வைகை கரையிலே தான் நான் குடியிருந்து வருகிறேன். மதுரைக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கும் கூட மற்ற ஊருக்கு போனால் கோரிப்பாளையம் எங்கே இருக்கு, ஆரப்பாளையம் எங்கே இருக்குன்னா அந்த இடத்திற்குத்தான் வழி சொல்வார்கள். ஆனால் ஒரு இடத்திற்கு வழி கேட்டால் வாழ்வதற்கு வழி சொல்கிற ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அது மதுரை மட்டும்தான். இதை நான் சொல்லவில்லை, பரிபாடல் சொல்கிறது. உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த நகரத்தை எல்லாம் ஒரு தராசு தட்டிலே வைத்து மதுரை என்கிற ஒற்றை நகரத்தை மட்டும் மறு தட்டிலே வைத்தாலும் எல்லா நகரங்களையும் விட இந்த மதுரை தான் அதிகமான சிறப்புகளை பெற்றிருக்கும். இந்த தட்டுதான் கீழே எடை தாங்காமல் தாழ்ந்திருக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பரிபாடல் பேசுகிறார். இந்த மதுரைக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. தூங்கா நகரம். மதுரையில் யாராவது தூங்கி பார்த்திருக்கீங்களா? அதாவது நீங்க தூங்குறப்ப இன்னொரு ஆள் முழிச்சுக்கிட்டு இருப்பாப்புல, இன்னொரு ஆள் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு காலத்துல தூங்கா நகரம், நாளங்காடி, அல்லங்காடி என்று பகல்லையும் கடை உண்டு, இரவுலையும் கடை உண்டு. ஒரு காலத்துல சிம்மக்கல்ல மட்டும்தான் நீங்க பழம் இறக்க, காய்கறி இறக்க விடிய விடிய கடை இயங்கும். இப்ப சமீப காலமா மாட்டுத்தாவணி பக்கத்துல விடிய விடிய பிரியாணி கிடைக்குது. பிரியாணி ஒரு அற்புதமான உணவுங்க. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நான் சொல்லல. ஒரு தடவை திண்டுக்கல்லுக்கு சீதாராம் யெச்சூரின்னு ஒரு பெரிய தலைவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, பிரியாணி இந்தியா மாதிரி அப்படின்னார். பிரியாணிக்கு இந்தியாவுக்கு என்னையா சம்பந்தம்னா, பிரியாணியில் அரிசி இருக்கா, மசாலா பொருள்கள் இருக்கா, இறைச்சி இருக்கா, தண்ணி இருக்கா, எல்லாம் சேர்ந்தால்தான் இந்தியா. இப்படி பல பொருள்கள் சேர்ந்தால்தான் பிரியாணி. இது எல்லாம் இந்த பிரியாணி போல இந்தியாவும் இன்றைக்கும் சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி மதுரையில நாளங்காடி தூங்கா நகரம்னு பேரு. இப்ப நிறைய தொழில்கள் பழைய மாதிரி இல்லை. நான் ஒரு வெளியூருக்கு போன பொழுது உங்க ஊர் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்றீங்களே, அப்படி நைட்டெல்லாம் தூங்காம மதுரைக்காரங்க என்னதையா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இப்ப சகோதரிகள் சிரிச்சிங்கல்ல. நான் சொன்னேன், மற்ற ஊருக்காரங்களுக்கு ஏதாவது தொழிற்சாலை இருக்கும், வேலைக்கு போயிடுவாங்க, விடிஞ்சா என்ன செய்வோமோன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால தான் இப்ப மதுரை தூங்கா நகரமா இருக்கோ என்னமோ தெரியலன்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே மதுரைக்கு அற்புதமான சிறப்பு உண்டு. மூதூர் என்கிற பெயர் உண்டு. விழாமணி நகரம், விழாக்கள் நிறைந்த நகரம் என்று நம்முடைய மூதூர் மதுரைக்கு உண்டு. உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சில அதிகாரிகள் சென்று, நாங்க ஒரு ஐரோப்பியாவுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு சொன்னாங்களாம். எதுக்கு போறேன்னு கேட்டாராம். இல்ல நகரங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, லண்டன் எப்படி இருக்கு, பாரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றோம்னு. காமராஜர் சொன்னார, நீ அங்கெல்லாம் போய் கிழிக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊர் இருக்கு, ஒரு நகரத்தை எப்படி அமைப்பது என்று அந்த ஊரை நீ போய் பார்த்தால் போதும். அது எந்த ஊருங்கயான்னு கேட்டாங்களாம். மதுரையை போய் பார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அது ஒரு தாமரை முட்டு போல இருக்க, ஆடி வீதி, மாசி வீதி, ஆவணி வீதி என்று மாதங்களின் பெயராலே ஒரு தாமரை பூ விரிந்திருப்பது போல கட்டப்பட்ட ஒரு அழகான அற்புதமான நகரம் நம்முடைய மதுரை மாநகரம். இன்றைக்கும் மதுரை தமிழ் ஒரு வஞ்சனை இல்லாத தமிழ். அதனால தான் மதுரையில பேசுகிற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி. நான் இந்த மதுரையில் நடந்த ஒரு கதையத்தான் சொல்ல போறேன். நிறைய பெண்கள் இருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். குபீர்னு எந்திரிச்சு பீதி உண்டாக்கிடக்கூடாது. இப்பெல்லாம் குடியிருக்கிறது கீழே வைத்தியநாதபுரம், அது சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. தத்தனேரிக்கு பக்கத்தில் இருக்கு. நான் பல ஊர் சுத்திட்டு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு நாள் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா வைத்தியநாதபுரம் சொன்னா தெரியாதுன்னு, பெரிய இடமா சொன்னாதானே தெரியும். எங்க போகணும்னாரு. தத்தனேரி அப்படின்னு. அவர் சொன்னாரு 300 ரூபா ஆகும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப அதிகம்ல, ஒரு 200 ரூபா வாங்கிக்க. ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, பெரிய சித்தருங்க. இல்லைண்ணே, தத்தனேரி போனா ரிட்டர்ன் கிடைக்காதுன்னாரு. உங்களுக்கு புரியுதா? தத்தனேரிக்கு போய் இது வரைக்கும் எவனாவது ரிட்டர்ன் ஆயிருக்கானா? அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 300 ரூபா வச்சுக்கண்ணே. நீ தத்தனேரிக்கு போனா எவனும் திரும்ப மாட்டாங்கன்னு, தானா எவனும் கெடமாட்டான், யாரும் தள்ளி விடாம கெடமாட்டான்னு சொன்ன மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. இது இந்த ஆட்டோ சித்தர் சொன்னார். எங்க சித்தர் ஒருத்தர் தோழர், நன்மார் அன்பன் தோழர் இருந்தார். அவர் தான் ஒரு தடவை சொன்னார், வாழ்க்கைங்கிறது ஒண்ணும் இல்லையா, கோரிப்பாளையத்தில் ஆரம்பிச்சு தத்தனேரியில முடிஞ்சு போயிருந்தார். கோரிப்பாளையங்கிறது என்ன? அரசு ராஜாஜி மருத்துவமனை.
அங்க ஆரம்பிச்சு இடையில இருக்க ஊர் பேர் என்ன? செல்லூர். கோரிப்பாளையத்தில் ஆரம்பிச்சு செல்லும் வழியாக ஊர் சென்றால் தத்தநேரியில சோழி முடிஞ்சிடும். அது கூட இப்பெல்லாம் முன்ன மாதிரி கட்டையெல்லாம் வச்சு அடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நிறைய மின் மயானம் வந்துருச்சு, எரிவாயு மயானம் வந்துருச்சு. கட்டை வச்சு அடுக்கி அதுல இங்க உண்மையிலே நான் முதல்ல சொல்லிடுறேன், இன்னைக்கு பாரதியினுடைய நினைவு நாள். நானும் தோழர் லட்சுமண பெருமாளும் பேசுகிற பொழுது எங்கள் பக்கத்திலே 2 ஆண் அதிகாரிகள் அமர்ந்திருந்தால் கூட அது பாரதிக்கு செய்கிற மரியாதை அல்ல. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று 2 சகோதரிகள் அதிகாரிகளாக அமர்கிறது தான் பாரதிக்கு செய்த மிகப்பெரிய மரியாதை. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாய் வாழ்வும் இந்த நாட்டிலே என்று சொன்னான் பாரதி. 3 வார்த்தை, சரி நிகர் சமானம். சரின்னாலும் ஒண்ணுதான், நிகர்னாலும் ஒண்ணுதான், சமானம்னாலும் ஒண்ணுதான். ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்காங்க பாரதி. ஆனால் இந்த ஆணாதிக்க மூளையிலே ஒரு முறை சொன்னால் உரைக்காது என்பதால் தான் பாரதி 3 முறை சொன்னான். ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானம் என்று பாரதி சொல்லிவிட்டு போனான். எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த சுடுகாட்டுக்கு போனால் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, அங்கதான் எல்லாம் ஒன்னா படுத்திருப்பாங்க. அதுல இப்ப என்ன சொல்றாங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா எனக்கு கொல்லி வைக்க ஒரு புள்ள பிறந்துட்டான், நான் பிறந்த உடனே அவனை கொல்லி வைக்க போறான். பொம்பளை புள்ள பிறந்தா கொல்லி வைக்கலாம். யார் வச்சா என்ன, யார் வச்சாலும் எரியும்ல, அது கூட பிரச்சனை இல்லை. யாரும் உங்களுக்கு கொல்லி எல்லாம் வைக்க வேண்டியதில்லை. தத்தநேரியில புக் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சு ரவா தோசை மாதிரி உள்ள அனுப்புறாங்க. அதிகபட்சம் 20 to 25 நிமிஷம் மிச்சர் பொட்டல மாதிரி கையில் அள்ளி கொடுத்துட்றாங்க. நான் எல்லாருடைய எலும்புகளையும் அள்ளி கொட்டி இருப்பார்கள்ங்க. நான் இங்க கூட சில பேர் சொல்றாங்க ஜாதி ஜாதி ஜாதின்னு. அன்றைக்கு ஒரு சித்தன் கேட்டான், எலும்பு தோளிலே இலக்கம் இட்டு இருக்குதோ, நம்பர் போட்டிருக்கா, இன்ன ஜாதிக்கு இன்ன நம்பர்னு அங்க அள்ளி கொட்டியிருப்பாங்க. யாராவது ஒரு பெரிய தலைவரை கூப்பிட்டு, அண்ணே எல்லா ஜாதி எலும்பையும் ஒன்னா கொட்டி விட்டாங்க தெரியாம, நீ நம்ம ஜாதி எலும்பை மட்டும் பொறுக்குனே, பொறுக்கிடுவாரா? அவர் எவ்வளவு பெரிய பொறுக்கிய வேணாலும் இருக்கட்டும், பொறுக்க முடியாதுங்க. இதத்தான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை சொன்னா, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம் தான் அப்படின்னா. இதைத்தான் பாரதி அன்றைக்கு பேசினான். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்ப நான் பாரதியினுடைய ஒரு கதையை சொல்லி துவங்கலாம் என்று கருதுகிறேன். அப்படின்னு ஆரம்பிக்கவே இல்லையாங்குது ஒரு அக்கா. நாங்க அடிக்கடி அப்படிதான் சொல்லுவோம். நீ 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு இப்பதான் ஆரம்பிக்கிறேங்கிறான், எப்ப முடிப்பான்னு தெரியலையேன்னு. பயப்படாதீங்க. இப்ப தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு டாபிக் நாய் டாபிக்குங்க இல்லையா? எனக்கு அற்புதமான ஒரு, ஒவ்வொரு ஆண்டும் மதுரை புத்தக திருவிழாவுக்கு நான் வர ஆசைப்படுவதற்கு ஒரு காரணம், இங்கே ஒரு அற்புதமான நினைவு சின்னத்தை கொடுப்பார்கள். இந்த ஆண்டு எனக்கும் தோழர் லட்சுமண பெருமாளுக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையினுடைய கொடுத்திருக்காங்க. இங்க மதுரையினுடைய வீரம் என்ன தெரியுமா? மதுரைக்காக உலகமே போராடியது. இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்த பொழுது இது வெறும் வீர விளையாட்டு மட்டுமல்ல, எங்களுடைய பண்பாட்டு சின்னம் என்பதற்காக ஒரு உலகம் வியக்கிற ஒரு யுத்தத்தை தமிழர்கள் நடத்தி இந்த ஜல்லிக்கட்டை நாம் மீட்டு வைத்திருக்கிறோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு எத்தனை பேர் அலங்காநல்லூருக்கு பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சில ஸ்பெயின் போன்ற நாடுகள்லையும் காளையையும் மனுஷனையும் ஒரே மைதானத்தில் விடுவாங்க. என்ன தெரியுமா நடக்கும்? மனிதனுடைய கையிலே ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கும், மாடு வெறும் கொம்போடு இருக்கும். ஒரு சிகப்பு துணியை காட்டி காட்டி அந்த மாடை ஓட விட்டு கத்தியால் குத்தி ஒன்று மனிதன் சாக வேண்டும் அல்லது அந்த மாடு சாக வேண்டும். கடைசியில் அந்த செத்து போன மாட்டை சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனால் நண்பர்களே, இங்கே ஒருபோதும் அப்படி நடந்ததே இல்லை. இந்த மாடும் மனிதனும் தோழன் வேளாண்மையை சேர்ந்து செய்வதால் அது கூட கொம்பை அல்ல, அதனுடைய திமிழை பிடித்து ஒரு விளையாட்டாகத்தான் தமிழர்கள் 2000 சங்க இலக்கியத்திலேயே நம்முடைய ஜல்லிக்கட்டு இருந்ததற்கான, நீங்க பாத்தீங்கன்னா 50 ஆம்பளைய தூக்கி எரியுங்க அந்த ஜல்லிக்கட்டு கால. ஆனா அதை வளர்த்த ஒரு பொண்ணு நின்னுச்சுன்னா கண்ணுக்குட்டி மாதிரி அந்த கையை காட்டினவுடனே நிக்குது பாத்தீங்களா, அதுதாங்க அந்த. ஆனா நாய்க்கும் மனிதனுக்குமான உறவு கொஞ்சம் சிக்கலானது. நான்லாம் கிராமத்தில் இருந்தவன்.
கிராமத்துல பொதுவா நாய் நமக்கு காவல் இருக்கும். இங்க என்ன பிரச்சனைனா நாய்க்கு நம்ம காவல் இருக்க வேண்டியிருக்கு. சில பேர் எக்கு தப்பா விலை கொடுத்து நாயை வாங்கிடுறாங்க. அதை பராமரிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். இவன் வெளியே படுத்து கிடக்கிறான், நாய் உள்ள படுத்து கிடக்கு. என்னடாங்கிறேன், 50,000 கொடுத்து வாங்கியிருக்கான், ஓடிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. இப்ப நமக்கு நாய் பாதுகாப்பு கொடுத்த காலம் போய் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அது உடம்பு பூரா முடிங்க, பார்த்தா ஒரு முடி கூட மாதிரி இருக்குது. எனக்கு எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே தெரியலங்க. நான் கேட்டேன், இந்த நாய்க்கு எதிராக முன்பக்கம் எது மாப்பிள்ள பின்பக்கம்னு, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுறேன்னா, நான் ஒண்ணு சொன்னேன், ஒரு பொது அறிவை வளர்த்துக்கிட்டாயா, வேற ஒண்ணும் இல்லை என்ன. அவன் சொன்னான், சூன்னு விரட்டி விடு, எந்த பக்கம் ஓடுதோ அதான் முன்பக்கம்னா. நான் ஒரு வெட்டி பாய சூன்னு அந்த நாய் ஓடுனுச்சு, கக்கன்னு சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறேன், ஏன் நாய் ரிவர்ஸ்ல ஓடுதுங்கிறான். இப்படி வீட்டுக்கு வர்றவங்களை கிறுக்கு பிடிக்க விடுறதுக்குன்னே நாய் வளைக்கிறவங்க இருக்காங்க. பாரதி ஒரு நாய் கதை சொல்றாருங்க. அந்த கதையை ரொம்ப நேரம் சொல்ல நேரம் இல்லை, கொஞ்சம் சிலப்பதிகாரமும் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆசை. அதனாலதான் செப்புவது உடையேன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். இது எதுல இருக்கு? இந்த செப்புவது உடையேன்கிறது சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரை காதையில இருக்கு. தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று பூம்புகாரிலே இருந்து புறப்பட்டு வந்த கண்ணகி பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து தேரா மன்னா அப்படின்னா ஏன் சொன்னாங்கிறத பின்னால சொல்றேன். நான் உடனே சொன்ன டிவி தொடரையே உட்காந்து தொடரும்னு போட்டீங்கன்னா அடுத்த நாள் பாக்குறீங்கல்ல. இப்ப நாய் கதையை முடிச்சுக்கிட்டு அப்புறம் அங்க போவோம். ஒரு அரண்மனையில ராஜா நாய் வளர்க்கிறார். அது எதுனா வேட்டைக்கு வளர்ப்பாங்க. உண்மையிலேயே இந்த ராஜாக்கள் பின்னால நிறைய மிருகங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, புலி சிங்கம் எல்லாம். அதெல்லாம் அவங்க போய் அடிச்சிருக்க மாட்டாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க. இவங்க பக்கத்தில் போஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வடிவேலு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில போஸ் கொடுத்த மாதிரி தான் பல மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல ராஜா அப்படித்தான் இருந்திருக்காங்க. இந்த யோசனை உங்களுக்கு எங்க வந்துச்சுன்னா, கக்கூசில் உட்கார்ந்தப்போ வந்துச்சு சொன்னார் பாருங்க அந்த மன்னர். அந்த மாதிரி ஒரு அரண்மனையிலே வளர்க்கப்படுகிற ஒரு வேட்டை நாயும் சோத்துக்கு இல்லாத ஒரு தெருநாயும் சந்திக்கின்றன. அப்பொழுதெல்லாம் நாய் ஆர்வலர்கள் அதிகம் இல்லாத காலம் அது. 2 நாய் சந்திக்குதுங்க. இந்த நாய் பார்த்தா குதிரை மாதிரி இவ்வளவு உயரம் இருக்குங்க. இது அரண்மனை நாய். ஓசி சோறு திங்கிற நாய் அப்படித்தானே இருக்கும். இந்த நாய் எலும்பு தோளுமா இருக்கு. யாரு? நம்ம தெரு நாய். 2 பேரும் பேசிக்குதானே, நீயும் நாய் நானும் நாய். நீ என்னன்னா இப்படி கொழு கொழுன்னு இருக்க, நான் இப்படி இருக்கேன். இந்த அரண்மனை நான் கேட்குது, என்ன சாப்பிடுவேனா? நான் என்ன சாப்பிடுவேன்னு நான் தீர்மானிக்க முடியாதுன்னு. வீட்டில் இருக்கவங்க என்னத்தையாவது மிச்சம் மீதி போட்டா அதை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு காலத்திலேயாவது கொஞ்சம் மிச்சம் மீதி வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க பஞ்சத்துக்கு அவங்களே வலிச்சு நக்கிவிட்டு வெறும் இலையத்தான் போடுறாங்க. இதில் நான் என் மெனு கார்டை எப்படி சொல்றதுன்னுச்சு அந்த நாய். சரிண்ணா நீ என்ன சாப்பிடுவேன்னுச்சு. அந்த நாய் சொன்னிச்சு, காலையில் சுண்டை காய்ச்சிய பால் வைப்பாங்க, ஒரு 11 மணிக்கு சிக்கன் வைப்பாங்க, மத்தியானம் மட்டன் சாப்பிடுவேன், சாயந்தரமான ஒரு ஜிகர் தண்டா கூட சாப்பிடுவேன் சிக்கனா. இப்படியா சொல்லிக்கிட்டு வருது. நைட்டு படுக்கிறப்போ ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டு பாதாம் பால் சாப்பிட்டு படுத்துருவேன்னுச்சு. இதை சொல்ல சொல்ல நம்ம திருநாய் இருக்குல்ல, அப்படியே எச்சில் கொட்டுது. ஒரு கவிஞன் சொன்னாங்க, நாயின் கனவில் எலும்பு மலை அப்படின்னு. நாய் கனவு வேண்டா என்ன கனவு நினைக்கிறீங்க? மழை பெஞ்சா எலும்பா பெய்கிற மாதிரியும் ஓடி ஓடி எடுத்து திங்கிற மாதிரியும் கனவு காணுமா. நாயின் கனவில் எலும்பு மலை அப்படிமா ஒரு கவிஞன். இப்படி சொன்ன உடனே கடைசியா நான் ஸ்ட்ரெயிட்டா கதைக்கு வந்தேன். இது பாரதி சொன்ன கதை தான் அண்ணே. எப்படியாவது என்னையும் அந்த வேலையில அரண்மனையில சேர்த்து விட்டுருன்னேன். உன் அளவுக்கு பெரிய உத்தியோகம் இல்லாட்டி கூட பரவாயில்லண்ணே, இந்த சைடு இல்லை, இந்த 4th குரூப் அதுக்கு கீழே இப்படி இருக்கும்ல, அதுல ஏதாவது சேர்த்து விட்டா கூட போதும்ண்ணே, மிச்சம் மீதி ஏதாவது கிடைச்சா அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துக்கிறேன். அதுக்கு இந்த நாய் சொல்லுது, உன்னை சேர்ப்பாங்களான்னு தெரியல, ஆளே சொறி நாய் மாதிரி இருக்க, சேர்ப்பாங்களோ சேர்க்க மாட்டாங்களோ, இருந்தாலும் நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகுது. அப்பதான் இந்த நாய் கேட்குது, அதெல்லாம் சரின்னு, இது என்னென்ன கழுத்துல ஒரு பட்டை மாதிரி போட்டிருக்காங்கன்னு கேட்குது. அது சொல்லுது, இது ஒன்றும் இல்லை, எல்லாமெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நைட் ஆனால் இந்த பட்டையில் சங்கிலியை போட்டு கட்டி விட்டுருவாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்பதான் அந்த தெருநாய் விழிச்சுக்கிச்சு, ஏய் என்னப்பா நீ அடிமையா? அப்பதான் அந்த நாய் சொன்னிச்சான், நான் சோற்றுக்கு இல்லை என்றாலும் சுதந்திரமாக இருக்கிறேன், ஆனால் நீ அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறாய். அடிமையாக 6 வேளை தின்பதை விட
சோரே இல்லை என்றாலும் சுதந்திரமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டது என்று அடிமை இந்தியாவிலே மகாகவி பாரதி நாயின் வழியாக நமக்கு ஒரு நீதியை சொல்லிவிட்டு போனார். யோசிச்சு பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு என்ன நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, நாய்க்கு ஒரு அடிப்படையான குணம் இருக்குங்க. நீங்க 5 லட்சம் போட்டு வாங்கினாலும் தெருவில் இருந்து தூக்கிட்டு வந்தாலும் கரண்ட் கம்பத்தை பார்க்கத்தான் காலை தூக்காத நாய் உலகத்திலே கிடையாது. இவன் சொல்லுவாங்க, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க, ஓய் வேலையை போடுறா, எங்க கேரக்டர் நீ ஏன்டா மாத்த பாக்குறீங்க அந்த நாய். சரி விடுங்க, இங்க ஒரு நாய் நம்ம ஊர் நாய் சொல்லிட்டேன்னா இன்னொரு நாய்க்கு எப்படி மனுஷங்க மாத்துறாங்கன்னு. பச்சோந்தி இன்னொரு கதையை ஆண்டன் செக்காவ் என்கிற ரஷ்ய எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அதையும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த தெரு காவலர்கள் 2 பேர், ஊர்காவலர்கள் 2 பேர் வர்றாங்க. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா கூட்டம். நம்ம ஊர்ல தான் கூட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையா. கவிஞர் மீரா தாங்க சொல்லுவார் அழகர் திருவிழாவை பத்தி. கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். கூட்டமா இருப்பாங்களாம். எங்கடா போறேன்னா கூட்டமா இருக்கு பார்த்து வந்துடுறேன். கூட்டத்தை பார்க்கவே ஒரு கூட்டம் வர்ற ஊரு நம்ம ஊரு. அப்படி ஒரு சின்ன கூட்டம் நிக்குது. இந்த 2 பேரும் போய், ஏய் நம்பருங்கடா, என்னடா கூட்டமா நிக்கிறீங்க? உடனே அந்த சொல்றாரு, ஐயா இவன் பாவம்யா, இவனை அந்த நாய் கடிச்சு பிடிச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரர் நினைக்கிறார், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இது தெருநாய் போல இருக்கு, அவனை கடிச்சு பிடிச்சு அப்படின்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் தெருவில் அவன் நாயை வளர்த்து விட்டா அவன் பாட்டுக்கு ரோட்ல போறவன் அப்பாவியா இருக்கான், அவனை நாய் கடிச்சு பிடிச்சு போல இருக்கு. இந்த நாய் உரிமையாளன் கண்டுபிடி அவனை உள்ள தள்ளி முட்டியை தட்டணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து கால் சொல்லிருக்கான், ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இது இந்த ஏரியா கவுன்சில் விட்டு நாயின்னு பேசிக்கிறாங்க, நீங்க பாட்டுக்கு வாயை விட்டுறாதீங்க. உடனே டக்குன்னு சுதாரிச்சுட்டாரு. அப்பவே நினைச்சேன், இந்த நாயை பார்த்தா லட்சணமா இருக்கியா, இவன் ஏதாவது சேட்டை பண்ணிருக்கான், அந்த நாய் கடிச்சிருக்கு, இல்லைன்னா அந்த நாயை கடிக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு போலீஸ் சொல்றாரு, விசாரிச்சுட்டாங்கய்யா கவுன்சில் விட்டு நாய் இல்லையா, தெரு நாய் தானா. டக்குன்னு பிளேட்டை மாத்துறாரு. அப்பவே நினைச்சேன், இவனை பார்த்தா அப்பாவியா இருக்கான், இந்த நாயெல்லாம் தெருவில் விட்டவனை தான் வெளுக்கணும்னு சொல்லும் பொழுது இன்னொரு போலீஸ் சொல்றாரு, கவுன்சிலர் விட்டு நாய் இல்லையா, அவங்க அண்ணன் விட்டு நாயா அப்படின்னு. உடனே சொல்றாரு, இவன் மேலதான் தப்பு. இப்படியே இந்த கதை போகுங்க. அதுக்கு ஆண்டன் செக்காவ் என்கிற ரஷ்ய எழுத்தாளன் வைத்த பெயர் பச்சோந்தி என்று பெயர் வைத்தான். அதிகாரத்துக்கு ஏற்பதான் இங்க நாயினுடைய வாள்கள் கூட ஆடுகிறது. இங்க பல பேர் சொல்லுவாங்க, நாயை வச்சு பலமுறை சொல்லுவாங்க, நாய் வாளை நிமிர்த்த முடியாது, அதையே நீ நிமித்துற, அது வளைஞ்சிருந்துட்டு போகுது, உன் வேலையை பாரு. உலகத்துல எல்லாத்தையுமே கிழிச்சிட்ட மாதிரியும் இந்த நாய் வாழ் வளைஞ்சிருக்கிறதுனாலதான் இவனுக்கு ரொம்ப நஷ்டம் மாதிரியும் அது என்னைக்காவது சொல்லியிருக்கா? மனுஷன் மூக்கை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கா? இவன் தாங்க உலகத்தையே கரெக்ட் பண்றேன்னு சொல்றான். நம்ம செப்புவது உடையன்னு சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஔவை பாட்டியினுடைய கதை சொன்னேனே, அதை திருவிளையாடல்ல வருங்க. அதாவது முருகப்பெருமானுடைய வீட்டில் நிறைய கோர்ட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச போறது. இந்த செப்புவது உடையேன் என்கிறது ஒரு கோர்ட்டு சீன் தான். அதுக்கு முன்னால போனீங்கன்னா கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவி வீட்டிலே கோவலன் இருக்கிறான். அப்ப ஒரு பிராமண பெண் தோழி சொல்றா, உன் புருஷன் திரும்ப வரணும்னா இங்க மன்மத கோட்டத்துல சோமகுண்டம் சூரிய குண்டம்னு 2 குண்டம் இருக்கு, அதுல போய் குளித்து எழுந்தால் உன் கணவன் மாதவியை பிரிந்து உன்னிடம் வந்து விடுவான் என்று சொன்ன பொழுது கண்ணகி என்ன தெரியுமா சொன்னா, பீடு அன்று அவனா மனந்திருந்தி வராம நாம் போய் குளத்துல குளிக்கிறது எனக்கு பெருமை அல்ல. கண்ணகி ரொம்ப அளவாத்தாங்க பேசுவா, கசகசன்னு பேச மாட்டா. அவ ஓவரா பேசுறது எங்க தெரியுமா? பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அவையில தான். நீங்க எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துன்னு இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றார் படிச்சிருப்பீங்க. முதல் வார்த்தை என்ன? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். திங்கள்லாம் சந்திரன் அர்த்தம். இப்ப கூட சந்திர கிரகணம் வந்துச்சு இல்ல, உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கு கண்டுபிடிச்சது சந்திர கிரகணத்தின் பொழுது சாப்பிடக்கூடாது. பல பேர் வாழ்க்கையே சந்திர கிரகணமா இருக்க, சாப்பிட முடியாம அதுக்கு என்ன செய்வது, வறுமையில பிடிச்சிருக்கு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஆரம்பிக்கிற இளங்கோடிகள் அடுத்தது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். இதை நான் சொன்னேன், இப்படி சொல்லியிருக்காரு யாருன்னு. இளங்கோடிகள் சொன்னது பின்னால சொன்னதாங்க சரின்னா ஒரு பையன், ஏண்டா அப்படின்னு இல்லைங்க, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு,
இவர் ஏங்க அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு திங்கக்கிழமையை போய் திங்களை போட்டுதும் சொன்னாருன்னாப்ல. ஏன்னா நான் உன் பள்ளிக்கூடத்தை பத்தி அவர் பேசல, ஒரு உலகத்தை பத்தி பேசியிருக்காரு, செத்த சும்மா அப்படின்னு. அதுல திங்களை போற்றுதும் சொல்லிட்டு அடுத்து ஞாயிறு போற்றும். அடுத்து என்ன சொன்னாரு? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னாரு. இது ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஏன் முதல்ல திங்களை சொன்னார் என்றால், சிலப்பதிகாரத்திலே 3 வகையான காண்டம் உண்டு. ஒன்று புகார் காண்டம், இன்னொன்று நம்முடைய மதுரை காண்டம், மூன்றாவது வஞ்சி காண்டம். கண்ணகி பூம்புகாரில திங்களை போல மென்மையாக இருக்கிறாள். மதுரைக்கு வருகிற பொழுது பாண்டிய நெடுஞ்செழியனை எதிர்த்து நீதி கேட்கிற நெருப்பாக இருக்கிறாள், ஞாயிறை போல இருக்கிறாள். வஞ்சி காண்டத்தில் அதே கண்ணகி என்ன ஆகிறா? தெய்வமாகி விடுகிறாள். கதைப்படி சொல்றேன் நான். அப்ப அங்க திங்களாக இருந்தவள் மதுரை காண்டத்திலே ஞாயிறாக மாறி வஞ்சி காண்டத்திலே மாமலையாக உலகத்துக்கே தெய்வமாகி விடுகிறாள். தோ பரமசிவன் என்கிற ஆய்வியல் அறிஞர் சொல்கிறார், இங்கே நம்முடைய ஊரிலே இருக்கிற மாரியம்மன் வழிபாடு என்பது கண்ணகி வழிபாட்டிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, இதே மதுரையில பழங்கானத்தம் பக்கத்துல கோவலன் பொட்டல் ஒரு இடம் இருக்குங்க. அங்குதான் வைத்து கோவலன் கொல்லப்பட்டார். கோவலன் கொல்லப்பட்டது எப்ப தெரியுமா? ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலே கோவலன் கொல்லப்பட்டான். அவள் அந்த கண்ணகியினுடைய வழிபாடு பின்னாலே அம்மன் வழிபாடாக, ஒடுக்கப்பட்ட பெண்களின் வழிபாடுதான் பெரும்பாலும் அம்மன் வழிபாடு. நீதி மறுக்கப்பட்ட, கொல்லப்பட்ட. இன்னொரு கவிஞர் அப்துல் காதர் சொல்லுவாங்க, அம்மையை எல்லோரும் நோய் என்றார்கள், தமிழர்கள் மட்டும்தான் அதை தாய் என்றார்கள். அது மாரியம்மனோட தானே அம்மை இணைச்சுக்கிறோம் நம்ம. ஏன் நம்ம மதுரையில் பல கோயில்களில் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துவோம்ல, சாமியை கும்பிடுவோம்ல, மாரியம்மன் எத்தனை நிறைய அம்மன் இருக்குல்ல. ஏன் கூழ் காய்ச்சுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு ஆடி வெள்ளியிலே கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரி செய்வதற்காகத்தான் இன்னைக்கும் அவளை ஒரு தாயாக்கி கூழ் காய்ச்சி ஊற்றுவதன் மூலம் அந்த குற்றத்தை நாம் மறைக்க அல்லது குறைந்தபட்சம் கண்ணகியை நாம் சாந்தப்படுத்த முயல்கிறோம். அதனால்தான் ஆடி மாதத்திலே பெரும்பாலும் அம்மனை வழிபடுகிறோம் என்று தோப்பா சொல்கிறார். இதுல இவர் சொன்னார்ல, நம்முடைய காதர் பாட்சா எப்படி ஒரு முருகன் பாட்டை பாடி நீதிபதியை நிறுத்தினார் அப்படின்னு. ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? சகோதரிகளுக்கு தெரியும். ஆடி மாசம் அதிகமாக ஒலிக்கிற பாடல்களை பாடியது யார்? பொதுவா மாரியம்மன் கோயில்ல, நம்ம அம்மன் கோயில்ல யார் பாட்டு அதிகமா போடுவாங்க? எல்லா பாட்டும் போடுவாங்க. அதிகமா போடுற பாட்டு எல்லாரும் ஈஸ்வரி பாட்டு இல்லையா? செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னா சும்மா இருக்கிற ஆத்தாலாம் எழுந்து ஆடுது. பெரும்பாலும் தாயே கருமாரி உட்பட அநேகமாக நாம் கேட்கிற எல்லா அம்மன் பாடல்களையும் பாடியவர் எல்லார் ஈஸ்வரி தான். உங்களுக்கு தெரியுமா? எல்லார் ஈஸ்வரி பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். எல்லார் என்பது லூர்து மேரி ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்பதுதான். ஏன்னா மதத்துக்கு, இசைக்கு, கடவுளுக்கெல்லாம் மதமே கிடையாதுங்க. ஏசுதாஸ் பாடினாலும் ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார், எல்லார் ஈஸ்வரி பாடினாலும் அம்மன் ஏற்றுக்கொள்வார். நம்ம தான் சாமிக்கு ஜாதி பார்க்கிறோம், மதம் வைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சொன்னார்ல ஒரு அற்புதமான செய்தி. இதே நம்முடைய மதுரைக்காரர் தாங்க தியாகி விஸ்வநாத தாஸ். அவர் முருகன் வேஷம் போட்டு வந்தாருன்னா அப்படி இருக்குங்க. முருகன் எல்லா நாடகத்திலையும் முருகன் வெள்ளை கொக்க விரட்டுவார். ஆனா இவர் முருகன் வேஷம் போட்டு வேல்கம்பு பிடிச்சிக்கிட்டு வெள்ளைக்காரங்களை திட்டுவார். வெக்கங்கொட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடிச்சாலும் வருகிறா அப்படிம்பார். உடனே போலீஸ் மேடைக்கு வந்துடும். நீ என்ன வள்ளி திருமணத்தை விட்டு வேற ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க? வள்ளிய காதலின்னா வெள்ளைக்காரன் எதுக்கு திட்டுற? உடனே விஸ்வநாதன் சொன்னாரு, உன்னை கைது பண்றோம்னாரு. உடனே அவர் சொன்னாரு, என்ன நீ கைது பண்ண முடியாது. ஏன்? நான் இப்ப முருகன் வேஷத்துல இருக்கேன். முருகனுக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் போடுற அளவுக்கு எவனும் இன்னும் பிறந்து வரல. இப்ப நான் முருக வேஷத்துல இருக்கிறேன், இப்ப என்ன கைது பண்ண முடியாதுன்ட்டாப்ல. சரின்னு போலீஸ் எப்படியும் வேஷத்தை நீ கிளப்பியல்ல, களைச்சிட்டு இறங்கி வான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேக்கப் போய் களைச்சிட்டு வந்தாரு, கைது பண்ண போனாங்க. எங்க வர்ற அப்படின்னாப்ல. இல்ல நீ தானே வெக்கம் கேட்ட வெள்ளை கொக்குகளா விரட்டி அடிச்சாலும் வர்றீங்களான்னு கேட்டியல்ல, கைது பண்ண போறான். அது பாடுறது முருகன். நான் பாடுனா என்ன கைது பண்ணு. ஏன் சொல்றேன்னாங்க, அந்த விஸ்வநாத தாஸ் சென்னையில இருக்கிற பொழுது முருகன் வேடம் ஏற்று நடிக்கிற பொழுதே இறந்து போனாருங்க. நம்மெல்லாம் போனா அதிகபட்சம் ஆம்புலன்ஸ் சொல்லவும் பயமா இருக்கு. அதிகபட்சம் பாடையில படுக்க வச்சு கொண்டு போவாங்க. ஆனால் விஸ்வநாத தாஸ் அவர்களை மட்டும்தான்
முருகன் வேடத்திலே மயில் வாகனத்திலே அமர்த்து சுடுகாட்டிற்கு சென்ற ஒரே கலைஞன் தியாகி விஸ்வநாதாஸ் மட்டும்தான். அப்படி ஒரு பெருமையை சென்னை மாநகரமே கூடி நின்று நம்முடைய மதுரை கலைஞனை வழியனுப்பியது. நம்ம சிலப்பதிகாரத்துக்கு வர்றேன். நீங்க ஷேக்ஸ்பியருடைய சிலப்பதிகாரம் என்கிற பெயர் இருக்கு இல்லையா, நீங்க இப்ப ராமாயணம் அப்படின்னு சொன்னாரு, அது ராமனை பேசுவது. நீ சிலப்பதிகாரம் என்பது எந்த மனிதனை பற்றியதும் இல்லைங்க. சிலப்பதிகாரம் ஒரு காலத்துல பெண்கள் காலில் அணிந்திருந்த ஒரு அணிகலன். இப்ப நம்ம கொலுசு அணிஞ்சிருக்கிற மாதிரி, கொலுசை விட மிஞ்சின்னு ஒண்ணு போடுவோம் பார்த்தீங்களா பெண்கள், அது கல்யாணத்தன்னைக்கு ஆணுக்கும் போடுவாங்க பெண்ணுக்கும் போடுவாங்க. ஆம்பளைங்க அன்னைக்கே கழட்டிடுவாங்க, பெண்கள் கடைசி வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதுக்கு சில ஊர்ல மிஞ்சின்னு சொல்லுவாங்க, மெட்டின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அக்கா கேட்டேன், ஏக்கா அதுக்கு மிஞ்சின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. இவனை கட்டியது மிஞ்சினது அது ஒண்ணுதான், பாக்கி எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சு விட்டேன். இதையும் கலட்டி பார்த்தா முடியல, அதனால விட்டுட்டேன். அதனால தான் மிஞ்சின்னு. அதுபோல காலிலே அணியக்கூடிய ஒரு அணிகலன் தாங்க சிலம்பு என்பது. இந்த சிலம்பு என்கிற அதுதான் அந்த மொத்த சிலப்பதிகாரத்தினுடைய மைய பொருள். உலகத்திலேயே இப்படி ஒரு பெயரை எவனும் வைத்ததில்லை, தமிழன் தான் வச்சான். எல்லோரும் கதையின் நாயகனை வைத்தார்கள். கதையின் ஒரு கருவியை தன்னுடைய காப்பியத்தின் பெயராக வைக்கிற அந்த தெம்பு இளங்கோ என்கிற புலவனுக்குத்தான் இருந்தது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அவையிலே கடைசியாக ஒரு சிலம்பு உடைக்கப்பட்டது இல்ல, மொத்தம் இந்த கதையில 4 சிலம்பு வருது இல்லையாக்கா? ஒன்று பாண்டிமாதேவி அணிந்திருந்த 2 சிலம்புகள், இன்னொன்று கண்ணகி அணிந்திருந்த 2 சிலம்புகள். இல்ல கண்ணகி ஒரு சிலம்ப உடைக்கிறாள், அது எந்த சிலம்பு? இந்த 4 சிலம்புல எந்த சிலம்பு? அதாவது பாண்டிமாதேவி 2 சிலம்பு அணிவிச்சிருக்கிறா, அதை ஒரு பொற்கொள்ளத்தை சரி பண்ண கொடுக்குறா. அப்பவே இந்த ரிப்பேர் பண்ற வேலை நடந்திருக்குன்னு தெரியுது. ராஜாவே இருந்தாலும் போட்டு புது சிலம்பு வாங்கியிருக்கலாம், கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலம்பை கோவலன் திருடி விட்டதாக குற்றச்சாட்டு. நான் அந்த கதைக்குள்ள போகல. கோவலனை கொலை செஞ்சிடறாங்க. நான் இங்கே இருந்து வர்றேன். 4 சிலம்பிலே உடைக்கப்பட்ட சிலம்பு எந்த சிலம்பு? இங்க வழக்குரை காதையில தேரா மன்னா செப்புவது உடையேன் நெல்லை கண்ணன் சொல்லுவாருங்க. ஏன் தேரா மன்னா அப்படின்னு சொன்னாரு? தேரா மன்னனா என்ன அர்த்தம்? தேர்ந்து தெளியாத மன்னனே அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம மதுரை மொழியில சொல்றதா இருந்தா விளங்காத வெங்கப்பயலேன்னு அர்த்தம். நீங்க அதான அர்த்தம். தேரா மன்னா செப்புவது உடையேன், நான் உன்னிடம் சொல்வதற்கு சில செய்திகள் உண்டு. ஒற்றை சிலம்போடு வாசல்ல நிக்கிறான். இப்ப நிறைய பேர் இந்த செக்யூரிட்டியில பாக்குற பொழுதுதான் என் மனம் அழுகுங்க. ஏன் தெரியுமா? பல பேர் என் தந்தை வயதை ஒத்தவர்கள் தன்னுடைய முதுமை காலத்தில் தலை சாய முடியாமல் பக்கத்திலே ஒரு கொசுவர்த்தியை கொளுத்தி வைத்துக் கொண்டு விடிய விடிய விழித்திருக்கிறார்கள். 80 வயசானவங்க, 90 வயசானவங்க, எந்த வேலைக்கும் போக முடியாதவர்கள். நீங்கள் யாரோடாவது அவர்கிட்ட பேசி பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு சோக கதை இருக்கும். அந்த வயதிலும் அங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணு குடும்ப நிலைமை இருக்கும், அல்லது பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுபோல இந்த வாயில் லோனை கேட்கிறா. அந்த செக்யூரிட்டி தானே வாயில் லோன் அப்படிங்கிறது. வாசல்ல நிப்பான்ல, கண்ணகி ஒற்றை சிலம்போடு நின்று அந்த வாயில் லோனை கேட்கிறா. முறை தவறிய நெறி தவறிய மன்னனுடைய வாயில் காப்போலனேங்கிறான். அவனுக்கு இந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லை. உள்ள என்ன கேஸ் நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. மொத்த அடிக்கிறே, என்ன செக்யூரிட்டி வெளியே நிக்கிற கம்ப பிடிச்சிக்கிட்டு உள்ள உன் மன்னன் தப்பு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ செக்யூரிட்டி வேலை பார்க்கறியாக்க? யாரு தாயி நீ? வந்த உடனே இந்த போடு போடுறியம்மா, உள்ள போய் சொல்லு. ஒற்றை சிலம்போடு ஒருத்தி நிக்கிறான்னு உள்ள போய் சொல்லியா? உள்ள நடுங்கி போய் சொல்றான். யாருன்னு தெரியலங்க, சிலம்போடு ஒருத்தி நிக்கிறா. காளி மாதிரியும் தெரியல, காளி ஆவேசத்தின் வடிவம். துர்க்க மாதிரியும் தெரியல, சுடுகாட்டிலே ஆடுவாளே அந்த காளி போலவும் தெரியல. ஒற்றை சிலம்போடு ஒருத்தி நிற்கிறாள். உடனே ராஜா அவளை கூட்டு வாடா அப்படின்ட்டான். பார்த்த உடனேயே தலையை விரித்து போட்டிருக்கிறா, கையில ஒரு சிலம்பு வச்சிருக்கிறா. அதை பார்த்து பாண்டிய மன்னன் பயப்படலைங்க. கண்ணகியை பார்த்து சொல்றான், கண்ணில் இவ்வளவு கண்ணீர் வடியுதே தாயே, யார் நீன்னு கேட்டான். மன்னன் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க திருக்குறளுக்கு வாங்க. அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படையினால
எதை பார்த்து தெரியுமா பாண்டியன் பயப்பட்டான்? யாரு தாய், நீ ஏன் இப்படி அழுகிற, என் ஆட்சியில நீ அழலாமா, ஏன் அழுகிறேன்னு கேட்கிறா. அப்பதான் கண்ணகி சொல்றா, தேராமன்னா செப்புவது உடையேன், தேர்ந்து தெரியாத மன்னனே செப்புவது, நான் சொல்வதற்கு சில செய்தி உண்டு. அப்பா நெல்லை கண்ணன் சொல்றாரு, ஏன் தேராமன்னான்னு சொன்னான்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கணும். நேற்று தான் ஒரு சிலம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சிலம்போட நின்று இருந்தா டக்குன்னு புரிஞ்சிருக்கணும்ல, நேற்று கேஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. அதை விட்டு விட்டு விளக்கண்ட மாதிரி யாருமா நீன்னு கேட்கறீல்ல, அதனாலதான் கேட்டா தேராமன்னா அப்ப நீ பழைய கேஸ ப்ரொசீடிங்க கவனிக்கலன்னு அர்த்தம். இதை விடங்க, இந்த நீங்க யாராவது வழக்கறிஞர்கள் இருந்தா சொல்றேன், நீங்க போய் எல்லா சட்டத்தையும் படிங்க. ஆனா சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு வழக்குரை காதையை படித்து விட்டால் ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஆதி வழக்கறிஞர் கண்ணகியை விட வேறு யாரும் இல்லை. என்ன தெரியுமா சொல்றா? இப்பெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அந்த உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு படின்னு பழைய தீர்ப்பை கோட் பண்ணுவாங்கல்ல. நீ யாருன்னு கேட்ட உடனே சொல்றா, நான் யாரு தெரியுமா, நான் சோழ நாட்டை சேர்ந்தவள். சோழ நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய தேர்காலிலே ஒரு கன்று அடிபட்டு விழுந்ததற்காக தன்னுடைய மகனையே பலி கொடுத்தானே மனுநீதி சோழன், அவளுடைய மண்ணிலே இருந்து நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கோட் பண்றான். அடுத்து சொல்றா, ஒரு புறா கேட்டதற்காக, புறாவுக்கு ஈடாக கேட்டதற்காக தன்னுடைய சதையை அறுத்து தராசு தட்டிலே வைத்தானே சிபி சக்கரவர்த்தி, அவனுடைய சோழ நாட்டிலிருந்து நான் வருகிறேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் சொன்னவனே சரிமா என்னம்மா கேஸ் அப்படிங்கிறாப்புல. இந்த மாதிரி நீ என்னுடைய கணவன் சிலம்பை கொண்டு வந்த பொழுது தவறாக நீ தண்டிச்சிட்ட. உடனே ஒரு கேட்கிறான், இப்போ அந்த இது என்ன தெரியுமா, இது ரிவ்யூ பெட்டிஷன். ஆல்ரெடி கேஸ் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் சொல்லப்பட்டாச்சு. இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் கண்ணகி போடுறான். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கேஸ், தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது. ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கம் மறுபடியும் மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்ங்கிறான். இப்போ மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்னு வேணும்ல. ரெண்டு பிரமாணம் சொல்லுவாங்க. ஒன்று கண்ணுக்கு முன்னால் தெரிகிற சாட்சி பிரமாணம், இன்னொன்று அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம்னா இப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றதுங்க. இது சாட்சி பிரமாணம்னா மெட்டீரியல் எவிடன்ஸே கையில் வச்சிருக்கிறான். உடனே கேட்கிறான், நீ தப்பா தீர்ப்பு சொல்லிட்ட, என் கோவலனை கொன்னது தப்பு இல்லையா, கல்வனை கொள்வது தானே நீதி, யாரு சொன்னது கல்வன்னு? உடனே ஒரு கேட்கிறான், சரி உன் கையில ஒரு சிலம்பு இருக்கு, என் மனைவியினுடைய காலில் 2 சிலம்பு இருக்கு, உன்னுடைய காலில இருக்கிற சிலம்பு என்ன? அது மாணிக்க பற்களை கொண்டது அப்படிங்கிறா கண்ணகி. பாண்டியன் சொல்றான், என்னுடைய மனைவியின் காலில இருப்பது முத்து. இதுல ஒரு நுட்பம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? கண்ணகியினுடைய காலில் மாணிக்க பரலும், பாண்டிமாதேவியினுடைய காலில், கோப்பரும் தேவியினுடைய காலில் முத்தும் இருந்தது. கொற்கை உள்ளிட்ட துறைமுகத்தை கட்டி ஆண்டவன் பாண்டிய மன்னன். கண்ணகி யாருன்னா, கண்ணகியினுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா? மாநாய்க்கன்னு பேரு. மாநாய்க்கன்னா பெரிய கப்பலை வைத்து உலகம் முழுவதும் வியாபாரம் செய்கிறவன் என்று பொருள். அவளுடைய மாமனார் பெயர், கோவலனுடைய அப்பா பேர் மாசாத்துவான்னு பேரு. 2 பேரும் எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னா, சோழ மன்னனுக்கே காசு தேவைப்பட்டா இவங்க 2 பேர் தான் கொடுத்து உதவுவாங்களாம். உலகம் பூரா கப்பல் வச்சு வணிகம் பண்ணவங்க. உள்நாட்டில் கிடைத்த முத்தைத்தான் பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் சிலம்பிலே வைத்திருந்தான். எங்கோ அயல் நாட்டிலே சென்று வியாபாரம் செய்து வாங்கப்பட்ட முத்தை விட விலை மதிப்பில்லாத ஒரு மாணிக்க பரலை கண்ணகி தன்னுடைய சிலம்புக்குள்ளே வைத்திருந்தாள். கண்ணகி கையில ஒரு சிலம்பு இருக்கு, கோப்பரந்தேவி கிட்ட ஒரு சிலம்பு இருக்கு. ஒரு சிலம்பு தான் பொற்கொள்ளத்து இருக்குல்ல, அவன் தூக்கி வச்சுக்கிட்டு தானே எடுத்துட்டு சொல்லிட்டான். கண்ணகி தான் கையில் இருந்த சிலம்பை உடைக்கலைங்க, அந்த சிலம்பை கொண்டாடினான். நேற்று கொண்டாந்து உன்ட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த சிலம்பை கொண்டாடினான். வாங்கி அப்படியே அடிச்சு உடைச்சாங்க. அதில் இருந்து பரல் தெரித்து எங்க போய் அடிச்சிச்சு தெரியுமா? எந்த வாயால் தவறான தீர்ப்பு சொன்னானோ அந்த பாண்டிய மண்ணினுடைய வாயிலே போய் அந்த மாணிக்க பரல் வெடித்தது. உடனே முடிவு பண்ணிட்டான், இந்த காலத்து அரசர்களாக நீதிபதிகளாக இருந்திருந்தால், ஆகா சிக்கிட்டமே, எப்படியாவது இதை ஓல்ட்டி விட்டுணுமாப்ல, இருக்கட்டுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சாப்பிடுமா, பேசிக்கலாம்ப்பா, எதுவும் சொல்லலைங்க. கோவலனை கல்வன் என்று தீர்ப்பளித்து கொன்றுவிடு என்று சொன்ன வார்த்தை சொல்றான். நான் முதலே சொன்ன ரிவ்யூ பெட்டிஷன், நான் யாருன்னு சொல்றான். என்னுடைய தந்தை மாநாய்க்கன், என்னுடைய கோவலனுடைய மனைவி, நான் யாருன்னு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றான். இன்னாருடைய என்ன தெருவில் வசிக்கும் இன்னாருடைய மகன் இப்படிலாம் எழுதுவோம் இல்லையா? அதுல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. மேல லட்சுமணன் என்ன ரைட்டரு, நீங்க போய் சொன்னீங்கன்னா நடக்காததெல்லாம் கோத்து கோத்து எழுதுறதால தான் அவருக்கு பேர் ரைட்டர்னு பேரு.
நம்ம சொன்ன செய்தியை வாங்கி படிச்சு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்க வேண்டிய ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரைட்டர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு தன்னை பற்றி சொன்ன உடனேயே அடுத்த நிமிடம் கண்ணை புரிஞ்சுக்கிட்டான். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தீர்ப்புங்க, யானோ அரசன் யானே கள்வன். நான் அரசன் அல்ல, நான் நீதிபதி அல்ல, நான் தான் திருடன். அவன் ஒன்றும் திருடன் கிடையாது, தவறான தீர்ப்பு சொல்லிட்டான், அவ்வளவுதான். யானோ அரசன் யானோ கள்வன். அடுத்த வார்த்தை, கெடுக என் ஆயுள், என் ஆயுள் முடியட்டும் என்று. அந்த இடத்திலேயே எனக்கு தெரிந்த உலக வரலாற்றிலேயே ஒரு நீதிபதி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போன முதல் வழக்கு பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வழக்குத்தான். அந்த இடத்திலேயே கெடுக என் ஆயுள் என்று சொல்லி முடித்த உடனேயே பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்து போகிறான். பாண்டிமாதேவியும் கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விழுந்து செத்து போயிடுறான். இதை பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனே செத்து போன பிறகு நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி சாகல பாண்டிமாதேவி. அவ மதுரைக்காரி. அவ சொல்றா, கணவனை இழந்து விட்டு இந்த கண்ணகி ஒற்றை சிலம்போடு நிற்கிறாளே, அவளுக்கு சொல்வதற்கு எந்த வார்த்தையும் என்னிடம் இல்லையே என்கிற அதிர்ச்சியிலே தான் பாண்டிமாதேவியும் செத்து போகிறாள். எவ்வளவு அற்புதமான காப்பியம் பாருங்க. இந்த கண்ணகி வந்து எப்படி மதுரை எரிச்சான்னு சிலப்பதிகாரம் என்ன பேசுது? தன்னுடைய இடது மார்பகத்தை திருகி எரிந்தால் மதுரை பற்றி எரிந்தது. இதுல ஒரு செய்தி இருக்குங்க. அன்னை மீனாட்சி இருக்காங்க இல்லையா, மீனாட்சி பற்றி ஒரு தொன்மம் உண்டு. ஒரு புராணத்தில் என்ன இருக்காங்கன்னா, அன்னை மீனாட்சி பிறந்த பொழுது அவங்க பிறந்தது விராட்டிப்பத்து தாங்க. போய் வேணா விசாரிச்சுக்குங்க. பிராட்டிப்பத்து தான் விராட்டிப்பத்தா இருக்கு. அது பிராட்டிப்பத்து தான். நம்ம தான் பல ஊர் பேரை மாற்றி வச்சிருக்கோமே. அது உண்மையிலேயே பிராட்டிப்பத்து விராட்டிப்பத்துல பிறந்தவங்க. அவர்களுக்கு பிறக்கிற பொழுது 3 மார்பகங்கள் இருக்கு. ஒரு மார்பகம் எப்ப மறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, யாரை பார்த்து அவர்களுக்கு காதல் கொள்கிறார்களோ அப்ப அந்த தனம் இறந்து போகும், மறைந்து போகும் அப்படின்னு புராணம். அதுபோல சொக்கநாத பெருமானை பார்த்த உடனே அந்த 3ஆவதாக இருந்த மார்பகம் மறைஞ்சு போச்சுங்கிறது புராணம். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட புராணத்தில அந்த மார்பகம் மறைந்து போனது. இங்கே சிலப்பதிகார காவியத்திலே கணவனுக்கு நீதி கேட்க தன்னுடைய மார்பகத்தையே ஆயுதமாக மாற்றுகிறாள் கண்ணகி. அது தாய்மையின் அடையாளம். ஒரு கவிஞன் அழகா சொன்னா, கண்ணகி திருகி எரிக்கப்பட்ட மார்பகம் தான் பின்னானில் மணிமேகலையிலே வருகிற அமுத சுரபி அப்படின்னா. அமுத சுரபி என்பது மணிமேகலை யாருங்க? மாதவியினுடைய மகள். இங்க சில பேர் முன்னாலாம் பாத்தீங்கன்னா கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பட்டிமன்றம் எப்போதுமே நடத்துனாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு, அந்த 2 ஆளுமே நல்ல கற்பில் சிறந்தவர் தான், காசுக்காக மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தாண்டா கற்புல கெட்டவங்கன்னு சொன்ன பிறகுதான் அந்த பட்டிமன்றத்தையே நிறுத்தினாங்க. அது ஆய்வுக்குரியது அல்லங்க. கண்ணகி பின்னால சேரன் செங்குட்டுவனை சொல்றான், அவன் அப்ப மாதிரி, என்னுடைய தகப்பன் மாதிரி அப்படிங்கிறான். அப்ப எனவே செப்புவது உடையேன் அப்படின்னா, மதுரை எப்படிப்பட்ட நகரம்னா, நீதி பிழைத்ததால், நீதி தவறியதால் அவனோட போகல, இந்த மக்களும் அதற்காக மனம் இருந்தினார்கள். அதனால்தான் இந்த மதுரை இன்றைக்கும் நீதி நிமிர்ந்த நகரமாக நிமிர்ந்து நிற்கிறது. ஆனா வைரமுத்து ஒரு இடத்துல சொல்றாரு, மதுரை மதுரை மாமதுரை, அன்று நீதிக்கு பயந்த மாமதுரை, இன்று ஜாதிக்கு பயந்த மாமதுரைங்கிறார். அன்னைக்கு நீதியை பார்த்து பயந்தான், இப்ப எந்த ஜாதி எப்ப என்ன பண்ணுமோன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல வந்து 2 செய்தி சொல்றேன் சிலப்பதிகாரத்துல இருந்து. கண்ணகியை அழைச்சிக்கிட்டு கோவலன் மதுரை நோக்கி வர்றாங்க. அவ கேட்கிறான், மதுரை எங்க இருக்குன்னு கேட்கிறான். அவ பூம்புகார்காரி. உடனே நம்மால் சொல்றாப்புல, ஒரு 5-6 காதம் இருக்கும் அப்படிங்கிறான். 5-6ன்னா 5-6 காதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல 5-6 கூட்டினா 11 காதம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல 5-6 பெருக்கி 30 காத தூரம்னு புரிஞ்சுக்கிறதா, என்ன சொல்றேனே தெரியலங்க. அவ கண்ணகி எப்படிப்பட்டவன்னா, வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படிங்கிறான். அவளுடைய பாதம் எப்படி இருக்குன்னு மண் மாதாவே பார்த்தது இல்லையாம். அப்படிப்பட்ட பாதத்துக்கு சொந்தக்காரி கண்ணகி நடந்து வருகிறாள். இந்த மாதவிக்குள்ள நான் உள்ள போகல அதிகமா. அங்க வந்து காணல் வரிகள் பாடித்தான் 2 பேரும் பிரிகிறாங்க. கோவலன் போன உடனே மாதவி நினைக்கிறா, போனா போகட்டும், வந்துருவான்னு நினைக்கிறான். மாலை வாராயினும் நாளை காலை வந்துருவாப்ப நினைக்கிறா. வல்ல வீட்டுக்கு போறா.
எல்லாத்தையும் இழந்துட்டேன், குன்றம் போன்ற செல்வத்தை இழந்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தின் பெரும்புகளை எல்லாம் குலைத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது கண்ணகி சொல்கிறார், என்கிட்ட வேற எதுவும் கிடையாது, 2 சிலம்பு இருக்கு, எடுத்துக்கிட்டு வா, இந்த 2 சிலம்பு அடகு வச்சு இந்த ஊர்ல புழைச்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் கண்ணகி சொன்ன உடனேயே கண்ணுக்கு தெரியாத மதுரைக்கு கூட்டு வர்றா. எவ்வளவு தூரம்னு கேட்கிறா. ஒரு 5-6 மைல்னு சொல்லி மெல்ல மெல்ல அப்படியே கூட்டுக்கிட்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட மேலூர் தாண்டி வர்றப்ப இதுக்கு மேல நடக்க முடியல, எங்கதான் இருக்கு மதுரை அப்படிங்கிறாப்புல. உடனே சொல்றான் மதுரை வந்துருச்சு அப்படிங்கிறாப்புல. எப்படி சொல்ற? இதோ வைகை நதியில் இருந்து சந்தனம் அகிலுடைய வாடை வருகிறது. ஏன்னா அப்ப வைகையில சந்தனம் மரத்திற்கு ஒரு காலத்துல சந்தன கட்டையெல்லாம் மிதந்திருக்கு. இப்ப என்ன மிதக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி எல்லாம் ஒரு ஆறு இருக்க முடியாதுங்க. ஒரு ஆறு கெட்டு போனால், ஒரு ஆறு கெட்டால் ஒரு ஊர் கெடப்போகிறது என்று பொருளுங்க. இந்த வைகை எனும் பொய்யா குளக்கொடின்னு இளங்கோடிகள் பேசிய வைகை இப்படி வறண்டு கிடக்கலாமா? அது ஒரு தாய் பட்டினி கிடப்பது போல அல்லவா நம்முடைய வைகையை இப்படி நாம் போட்டு வைத்திருப்பது? அதுக்குள்ள வேறில்லாத ஆகாய தாமரைகள் அல்லவா அங்கே படர்ந்து கிடக்கிறது. காற்றின் ஈரத்தையும் உறிஞ்சிவிடக்கூடிய கருவக்காட்டையா வைகைக்குள்ள வளர்க்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப கோவலன் சொல்லியிருக்கான் வந்துருச்சு மதுரை அப்படின்னாப்புல. நம்ம சொல்லுவோம்ல, ஒத்த கடை வந்த உடனே மாட்டுத்தாணி வந்துருச்சுங்கிற மாதிரி மதுரை வந்துருச்சுங்கிறான் கோவலன். எப்படி இந்த வாடை வருது இல்லை, வாசம் வருது இல்லை சொல்லி கூட்டு வர்றான். அப்போ ஒரு இடத்துல சொல்றாங்க மதுரையில் கொடி பறந்துருக்குங்க. அப்பெல்லாம் இந்த கொடியெல்லாம் சொன்னிச்சான், கோவலன் இங்கே வராதரா வராதரா அப்படின்னு இருக்கு, ஏதோ நடக்க போகுதுரா, அதெல்லாம் மீறித்தான் வர்றான் கவுஞ்செடிகளோட. அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடந்து வருகிற பொழுதுங்க கண்ணகி ஒரு மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் எப்படி சில பேர் இந்த காதலிக்கு கொடுக்கும் பொழுது கடிதம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, ஒரு 6 வகையான பூக்களை வைத்து தாளை மடலில தன்னுடைய காதலன் கோவலன் பெயரை பேனாவால் எழுத்தாணியால் எழுதினால் கோவலன் பெயர் பழுதுபட்டு போகும் என்பதால் ஒரு பிச்சிப்பூவை எடுத்து அதனுடைய செம்பஞ்சு குழம்பிலே கோவலன் கொடுத்து இதை கொண்டு போய் கோவலன்ட்ட கொடுத்துருங்கிறான். காஞ்சனமாலை என்கிற தோழி தான் இந்த கடிதத்தை கொண்டு வருகிறாள். யார் கொடுத்தான்னு கேட்கிறாப்புல. மாதவி கொடுத்து அனுப்பினால்னு சொல்றான். அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கவே இல்லை. உலகத்திலே முதலிலே பிரித்து பார்க்கப்படாமலே கிழித்து எறியப்பட்ட முதல் கடிதம் மாதவியினுடைய கடிதம். திரும்பி அந்த ஆளுக்கு லெட்டரை வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டாப்புல. அடுத்த நாள் என்ன பண்றாப்புல, கௌசிகன் என்கிற ஒருத்தட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். இது என்ன தெரியுமா பண்றா? ஒரு நுட்பம் இருக்குங்க. அதுல வாசனை பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியவள் இதுலயும் வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு கடைசியா என்ன பண்றா, தன்னுடைய தலைமுடி ஒன்றை எடுத்து அதிலே வைத்து பதித்து முத்திரையிட்டு கொடுக்கிறாள். ஒருவேளை மலர் வாசம் அவனுக்கு தெரியாமல் போயிருந்தால் கூட என் முடியின் வாசம் அவன் நன்கறிவான், எனவே அதை எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தலையின் முடியை ஒன்றை வைத்து மாதவி கொடுக்கிறாள். இந்த முடியின் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்கிற வழக்கோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இது. இந்த முடி பிரச்சனை மதுரையிலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு போல் இருக்குங்க. எனவே மாதவி தன்னுடைய முடியிலே ஒன்றை வைத்து கொடுக்கிறாள். ஆனால் அந்த வந்த கௌசிகனுக்கு கோவலன் யாருன்னு தெரியாதுங்க. ஏன்னா கோவலனை தெரியும், ஆனா வறுமை நடந்தே வர்றான்ல, களைச்சு போயிட்டான், யாருன்னு தெரியல. நிறைய பேர் பஞ்சம் உழைக்க போய்கிட்டு இருக்காங்க. எப்படி கோவலனை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்களேன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சான் கௌசிகன்? யார்கிட்டையோ சொல்ற மாதிரி சொன்னா, ஏன் இந்த மாதவி கொடி இப்படி வாடி நிற்கிறது என்று கேட்ட உடனேயே படக்குன்னு திரும்பி பார்த்தான் கோவலன். மாதவி என்கிற பெயரை அவன் மறக்க முயன்றாலும் உள்ளுக்குள்ளே அந்த பெயர் கொப்பளித்துக் கொண்டே இருக்கிறது. மாதவி கொடி ஏன் வாடி கிடக்கிறது என்று கேட்ட உடனே கோவலன் திரும்பி பார்த்தான், அந்த கடிதத்தை கொடுத்தான். அதிலே மாதவியினுடைய மலர் வாசம் மட்டுமல்ல, மாதவியின் உயிர் வாசத்தையும் அந்த கடிதம் தாங்கி இருந்தது. உடனே கோவலன் அந்த கடிதத்தை பிரித்து படித்தான். முதல் வார்த்தையே சொன்னது, உன்னுடைய அன்பு மனைவி கண்ணகியை அழைத்து கொண்டு ஊர் விட்டு ஊர் போகிற அளவுக்கு நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று மன்னிப்பு கேட்கிற பாணியிலே மாதவி அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். ரொம்ப கண்ணியமான ஒரு கடிதம் அது. இதை படிச்சுட்டு கோவலன் சொல்றான், முன்னெல்லாம் மாதவியெல்லாம் திட்டிருக்கிறான். அவன் சொல்றான், மாதவியும் நல்லவதான் சொல்லிட்டு சொல்றான், இந்த கடிதத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க சொல்றான்,
தன்னுடைய தந்தை மாசாத்துவான்ட்ட கொடுக்க சொல்றான். அப்ப எவ்வளவு கண்ணியமாக மாதவி அந்த காதல் கடிதத்தை எழுதியிருந்தால் அந்த காதலன் அந்த கடிதத்தை தன்னுடைய தந்தையிடம் கொடுக்க சொல்லி இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினைப்பது போல மாதவி கெட்டவள் அல்ல, அவள் எவ்வளவு நல்லவள் என்பதை என்னுடைய பெற்றோரும் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக அந்த கடிதத்தை மாசாத்துவான்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இவ்வளவு நுட்பம் இருக்குங்க சிலப்பதிகாரத்தில். இன்னொரு செய்திங்க, நீங்க ஒத்தல்லோன்னு ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம் படிச்சிருப்பீங்க. நான் உள்ள போகல, ரொம்ப நேரம் இல்லை. இந்த ஒத்தல்லோ நாடகத்தில் ஒரு கைக்குட்டை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட ஷேக்ஸ்பியருடைய ஒத்தல்லோ எடுத்து படிங்க. ஏப்ரல் 23 தான் ஷேக்ஸ்பியருடைய பிறந்த தினமும் இறந்த தினமும். அன்றைக்குத்தான் நாம் உலக புத்தக தினமாக அதை கொண்டாடுகிறோம். ஷேக்ஸ்பியர் ஒரு உலக நாடக மேதை. ஆனால் அவனை விட பெரிய நாடக மேதைங்க இளங்கோ. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒத்தல்லோ தன்னுடைய கைக்குட்டையை மையமாக வைத்த நாடகத்திற்கு பெயர் கைக்குட்டை என்று வைக்கவில்லை, ஒரு ஆணின் பெயர் ஒத்தல்லோவைத்தான் வைத்தான். ஆனால் இளங்கோதான் ஒரு பெண்ணின் காலில் இருக்கிற அணிகளான சிலப்பதிகாரத்தை தன்னுடைய காப்பியத்தின் பெயராக வைத்தான் இளங்கோ. மறந்துடாதீங்க, ஷேக்ஸ்பியர் காலம் இப்பதான், 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி சிந்தித்தவன் தமிழன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை சொல்லலைங்க. இந்த நாடக கொட்டாயம் இருக்கும்ல, இப்போ திரை இறங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திரை இறங்கும் அப்படியே இல்லையா? முன்னெல்லாம் சினிமா தியேட்டர்லேயே இப்படி திரை விலகம் பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் சினிமாவுக்கு போகிறதே பெரிய அனுபவமாக இருக்குங்க. இப்போல்லாம் சினிமா பார்க்குறதே அவ்வளோ சுவராசியமாக இல்லைங்களே. கிராமத்துலேருந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து ஓடிக்கிட்டு வந்திருப்போம். எப்போ தெரியுமா சினிமா போட போகிறாங்கன்னா, நீ எல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னா படத்தில் பாட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். தங்கமயம் அப்படின்னு, ஏய் வாங்கடா படத்தை போட போகிறாங்களான்னு கடப்படான்னு முடியாது உள்ளே உட்காந்து அப்படி உட்காருன்னு வைங்க. இப்போ அப்படியா இருக்குது? நினச்ச நேரமெல்லாம் ரீல்ஸு ஷார்ட்ஸு 24 hours படம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க. இப்போ நீட் ரிசல்ட்டை விட பெரிய ரிசல்ட்டாக இருக்குங்க அந்த டிக்கெட் வாங்குகிற அனுபவம். பல பேர் பார்த்தீங்கன்னா அட்டிச்சு புட்டிச்சு நம்ம கையை நீட்டுறப்ப தான் படக்குன்னு ஹவுஸ்ஃபுல்னு போடுவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியெல்லாம் திரை விலகுங்க. நாடகத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான், எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது? ஷேக்ஸ்பியர் கூட அதிகபட்சம் என்ன யோசிச்சானா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு இந்த பாடியை தூக்கி வச்சு வெளியே தூக்கிட்டு, ஏன்னா எந்த திரையும் கிடையாது, யோசிக்க முடியல ஷேக்ஸ்பியரால். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் 3 திரையை அறிமுகப்படுத்துகிறாங்க இளங்கோ. ஒன்று என்ன தெரியுமா? ஒரு முக எழினி. அது என்னன்னா, அந்த கடைசியில இருந்து சரன்னு இந்த கடைசி வரைக்கும் போகும். அது ஒரு முக எழினி, ஒரு முகம் இருக்கு அந்த திரைக்கு. 2வது வகை இருமுக எழினி. நடுவ புழக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் துணி போகும், இந்த பக்கம் ஒரு பக்கம் போகும், இருமுக எழினி. இதை விட பெரிய அற்புதம் இல்லைங்க. 3வது ஒரு திரை இருக்குங்க, அதுக்கு பேர் கறந்து வரல் எழினி. அது என்ன தெரியுமா? மேலே இருந்து வரும்ல, மறைந்திருந்து, கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். ஒருமுக எழினி இருமுக எழினி என்று, கறந்து வரல் எழினி என்று கண்ணுக்கு தெரியாமல் இறங்கி வருகிற எழினியை கூட 2000 வருடத்துக்கு முன்னாலேயே நாடக செட்டு போட்டு பார்த்தவன் தமிழன். இந்த கறந்து வரல் எழில்னா என்ன ஒரு சௌரியம்னா, யாராவது செத்து போனா டக்குன்னு திரையை இறக்கி விட்டு எந்திரிச்சு ஓடிட்டான்னா கதை முடிஞ்சிச்சு. ஷேக்ஸ்பியர் கூட ஆள் வச்சு தான் தூக்கணும், திரையை லேசாக இறக்கி விட்டு மறுபடியும் தூக்கலாம், சீன் மாறிடுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சிலப்பதிகாரம் ஒரு குடிமக்கள் காப்பியம்ங்க. எனவே சிலப்பதிகாரத்தை படிங்க, திருக்குறளை படிங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். லட்சுமண பெருமாள் மகாபாரதத்தை சொன்னார். நாங்கள் சொல்ல என்ன தெரியுமா? அதில் ஒரு சிவபெருமானுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்ல, ஒரு பழத்தால். அந்த பழத்தை அதெல்லாம் நேரம் இல்லை, அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் போவார். கணபதி கடவுள் அங்கனையே இருந்து பழத்தை வாங்கிடுவார். உலகத்தில் தாய்னா என்ன தந்தைனா என்னன்னு முருகன் கோச்சிக்கிட்டு போயிடுவார். பழனி மலையில் போய் நிற்பார். நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு, முதல்ல அரை நிர்வாண போராட்டம் நடத்தியவர் முருகப்பெருமான் தான். தன்னுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்காக சமாதான தூதுவர அவ்வை போன சொல்கிறான், முருகா வா முருகா, நீ அப்படி பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்ட, வாயா, அங்கே உன் தாய் பார்வதி தேவி ரொம்ப சங்கடப்படுறாங்கய்யா, சிவபெருமானம் வருத்தப்படுறாங்கய்யா, வாங்க. அதெல்லாம் முடியாது பாட்டி, இது என்ன போட்டி வச்சா கரெக்டாக இருக்கணும்ல ரூல்ஸு. சுற்றி வான்னு சொல்லிவிட்டு அங்கேயே சுற்றி விட்டு ஆளுக்கு பழத்தை கொடுத்தா அது எப்படி சரி? வா முருகா, பழம் நீ எப்பா, நீயே ஒரு பழம் முருகா, உனக்கு எதுக்கு முருகா இன்னொரு தனியாக ஒரு பழம், ஞான பழம் யா நீ, வாயா.
கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க, பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா. ஒரு வரி வரும்ல, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு, அடுத்தவர் என்ன, ஆறுவது சினம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கவியரசர் எழுதுறாரு, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. என்ன முருகா, ஆத்திச்சூடி படிச்சிருக்கில்ல, ஆறுவது சினம் கோத்த குறை முருகா, டென்ஷன் ஆகாத முருகா, வா முருகா, ஃபேமிலின்னா 1000 பிரச்சனை இருக்கு முருகா, அதுக்காக கோச்சிட்டு போறதா வாயா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. அடுத்து சொல்றாங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா. முருகா, நீ செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை முருகா. நான் சாதாரண மானுட பெண், ஆனால் என்னுடைய தமிழுக்கு உரிமை இருக்கு முருகா. நான் எழுதிய ஆத்திச்சூடிக்கு நீ எழுதி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ சொல்லிட்டு சொல்றா, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. ஏன் தெரியுமா, தமிழ் அம்மா பேரு தமிழரசி. உலகத்தில் இந்த பழக்கம் வேற எந்த மொழிக்கும் கிடையாதுங்க. எல்லோரும் மொழியில் பெயர் வைப்பார்கள், மொழியையே பெயராக வைப்பது தமிழ் மட்டும்தான். என் பிள்ளையின் பெயர் கூட தமிழ் அமுதன் தான், தமிழரசன், தமிழரசி, தமிழ் செல்வன். மற்றவங்களுக்கெல்லாம் மொழி நாக்கில் பிறப்பது, நமக்கு மொழி என்பது உயிரில் பிறப்பதுங்க. இந்த இடத்துல கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, கடவுளா மொழியா என்று வருகிற பொழுது தமிழர்கள் கடவுளை விட ஒருபடி மேலே வைத்து தமிழை பார்த்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ என்று ஔவையின் வழியாக கண்ணதாசன் பேச வைத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம வழக்குரை காதைக்கு வருவோம், முடிப்போம், அந்த கேஸை முடிப்போம். எவ்வளோ நிறைய எழுத்துட்டு கிடப்பேன் அப்படின்னு. நாங்கள் நீதிமன்றங்கள் இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் வேடிக்கையாக ஒரு ஜோக்கு சொல்லுவேன். ஒருத்தர் ஒரு அம்மாவை சாட்சிக்கு கூட வந்தாங்களாம், ஒரு வயசான பாட்டியை. இந்த வக்கீல் கேட்பார்ல, அம்மா உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுமா, விசாரிக்கணும்னு. குற்றவாளி கூண்டில் நீங்கள் கண்ணகி பாண்டிய நெடுஞ்செலி அவைக்கு போனப்போ பொழுது கூட அங்கே நிற்கலைங்க, கோபமாக பாண்டியன்ட்டே போயிட்டாங்க. குற்றவாளிகளை விசாரிக்கிற இடத்தில் கண்ணகி நிற்கல, கிட்டத்தட்ட இவளே நீதிபதியாக மாறிட்டா. அந்த வழக்கிலே தான் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவருடைய மனைவி நீதிபதியானார், நீதி சொன்னவரே குற்றவாளியாகி போய் இறந்து போனார். இந்த கேஸில் என்னன்னா, இந்த பாட்டிக்கிட்டே அம்மா உன்னை பற்றி சொல்லு கொஞ்சம் விசாரிக்கணும்னாப்லையாம். உடனே அந்த கிளவி, அது ஒரு விஷ கிளவி போல இருக்கு, சொல்லியிருக்கு, என்னை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது, உன்னை பற்றி சொல்லவான்னு கேட்டிருக்கு. யாரை, வக்கீலை பார்த்து. வக்கீல் சொன்னாரன், என்னை பற்றி என்ன சொல்ல போகிற, இப்போ தானப்பா நீ கோட்டையும் சூட்டையும் போட்டு வக்கீல் மாதிரி நிற்கிற, நீ சின்ன வயசுலேருந்து உனக்கு தெரியுமாப்பா என்ன, பக்கத்து வீட்டில் சொம்ப தூக்கிட்டு ஓடின வயதானடா நீ அப்படின்னு இருக்கு. பொதுவாக அந்த வக்கீல்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, அவங்க சிக்கன அவங்களோட முடிக்கப்பட்டாங்க. உடனே அவர் கேட்டார், என்னை பற்றி சொல்றீல்ல, எதிர்கட்சி வக்கீலை பற்றி எதுவும் தெரியுமா உனக்கு. உடனே அந்த கிளவி சொன்னிச்சான், நீ ஏதாவது பரவாயில்ல செம்பத்தான் தூக்கிட்டு ஓடனே. அவன் +2 படிக்கிறப்ப பக்கத்து வீட்டு பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டுல ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த விசாரிச்சுக்கிட்ட நீதிபதி யோசிச்சாரு, இந்த கிளவி எவனாவது ஒரு கூறுகட்ட வக்கீல் அடுத்து திரும்பி நீதிபதி பற்றி தெரியுமான்னா நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்னே தெரியாது. டக்குன்னு சொன்னாப்புல, அப்பா கோர்ட் அர்ஜன், நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, 2 பேரையும் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. வக்கீல் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார், அப்பா உங்கள் சண்டையை உங்களோட வச்சுக்குங்க, எவனாவது ஒருத்தர் நீதிபதியை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்க செருப்பை கழட்டி அடிப்பேன். அவன் என்ன சொல்லுவானே தெரியலை, எனக்கே என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இவன் என்ன தெரிஞ்சு வச்சிருப்பானே தெரியலை. இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் இருக்குங்க. பராசக்தி படத்திலே கூட அந்த கோர்ட்டு சீன் வந்து சினிமாவில் கோர்ட்டு சீன் மாதிரி நிறைய பேர் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள், சினிமாவில் வர்ற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. அப்படியெல்லாம் கத்தியெல்லாம் பேச முடியாதுங்க. இவர் ஆனர் அப்படின்லாம் கத்தின முதல்ல வக்கீலை தூக்கி உள்ள வச்சிருவார். அதுபோல பெரிய சுத்தியில வச்சு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு அடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நிறைய வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க. இன்றைக்கும் கூட நிறைய வழக்குகள், தமிழ்நாடு அரசு கூட பல உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை அன்றாடம் தட்டுகிறது. ஒரு கேஸை எவ்வளவு நாள் விசாரிக்கலாம், எவ்வளவு நாள் கிடப்புல போடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வழக்குரை காதையினுடைய சிறப்பு என்னன்னாங்க, நீதி ஒரு மன்னனை எதிர்த்து கூட ஒரு சாதாரண குடிமகள், இன்னும் சொல்ல போனால் கண்ணகிக்கு ஆதார் கார்டு கூட கிடையாதுங்க, ரேஷன் கார்டு கூட கிடையாதுங்க. அவ பிழைக்க வந்தவர். ஆனால் பிழைக்க வந்த இடத்திலே கூட தன்னுடைய கணவன் வெட்டுப்பட்டு இறந்தால் நீதி கேட்க முடியும், அந்த மன்னனும் அதை கேட்பான், அதை சரியான தீர்ப்பு வழங்குவான் என்று சொன்னதால் தான் சிலப்பதிகாரம் இன்றும் நிற்கிறது, நீடிக்கிறது. எனவே சில பேர் சொல்லுவாங்க, என்ன கண்ணகி எதுக்குங்க பூம்புகாரிலே வச்சு கோலம் 2 தட்டு தட்டியிருக்கலாம்ல,
எங்கேயா போற வர்றேன்னு அது இல்லைங்க. அது சொல்ல வர்ற செய்தி அது இல்லைங்க. இவன் கூட கேட்குறா, நான் அப்படியெல்லாம் மாதவி வீட்டுக்கு போனேனே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. இவன் போனது தப்பு, இதில் என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் சொல்கிறான், போற்றா ஒழுக்கம் புரிந்தனைடா, உலகத்தில் செய்யக்கூடாத தப்ப நீ பண்ணிட்டடா அப்படின்னா. அவ்வளோதான் சொன்னான். இதுக்கு இந்த சிலம்பை வச்சு மண்டை 2 குத்தே குத்திருக்கலாம். போற்றா ஒழுக்கம் புரிந்தனை அப்படிங்கிற கோவலனை. எனவே நண்பர்களே, சிலப்பதிகாரம் இன்றைக்கும் நிற்குது, நீடிக்குதுன்னா அதில் இருக்கிற நீதி தாங்க. வள்ளுவன் சொல்லுவான்ல, ஒரு நீதி எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த தராசு தட்டு எப்படி நிற்குதோ அது போல இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நீதி தட்டுக்கு கீழேயே கல் வைக்கிறாங்க. எனவே இந்த தமிழ் பேசுகிற நீதி என்னன்னா, உள்ள போய் புத்தக திருவிழாவில் போய் சிலப்பதிகாரத்தை வாங்க முடியலையா, ஒரு திருக்குறள் புத்தகத்தையாவது வாங்கி வீட்டில் எத்தனை வெளிச்சம் போட்டிருக்கோம். லெனின் சொல்லுவாருங்க, ஒரு வீட்டுக்கு 2 ஈ முக்கியம் பாரு, ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று எஜுகேஷன். இந்த எலக்ட்ரிசிட்டி புறத்திலே இருக்கிற இருட்டை விரட்டும், எஜுகேஷன் உள்ளே இருக்கிற இருட்டை விரட்டுங்க. ஏன் இதை சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ் ஏன் தெரியுமா இன்னும் நிற்கிது? என்னுடைய அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் இங்கே இருக்காங்க. சில மொழிகள் சிலரை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இவங்க பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதத்தை பெண்கள் படிக்க முடியாது. அதனால தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்றாரு, சமஸ்கிருதம் ஒருபோதும் யாருக்கும் தாய்மொழி ஆகவே முடியாது. ஒரு தாய் படிக்கிற மொழிதான் தாய்மொழியாக முடியும். தாயையே படிக்கவில்லை என்றால் அந்த எப்படி இந்த பிள்ளைக்கு தெரியும்? ஏன் தெரியுமா தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது? இப்போ படிங்க. என்னென்ப என எழுத்தென்ப இவை 2ம் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிர் அத்தனைக்கும் படிக்கலாம். ஆண் பெண் ஜாதி எந்த வித்தியாசமும் இல்லாமல் கல்வியை பொதுவில் வைத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். எல்லாரும் படிக்கணும். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, மதம் வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு பெண் கல்வியில் உயர்ந்து நிற்குதுன்னா அதில் கூட பாருங்களேன், வள்ளுவன் எவ்வளோ நுட்பம்னா, எண் முக்கியமா எழுத்து முக்கியமா? இன்னைக்கு பூரா டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்றவங்க. டிஜிட்டலுக்கு எண் தான் முக்கியம். டிஜிட்டலை பற்றி தெரியாத காலத்திலேயே வள்ளுவன் டிஜிட்டலாக போட்டிருக்கிறான், எண் என்ப ஏன எழுத்தென்ப இவை 2ம் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு. அப்போ எத்தனை செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் தமிழர்களுடைய இயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவும் இயைந்து வாழ்கிற காலம் இது நண்பர்களே. எனவேதான் இங்கே கீழடியை பற்றியெல்லாம் அற்புதமாக நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாகம் இங்கே போய் ஒரு கீழடியில் உங்கள் காலடியை வச்சுட்டு வாங்க, அற்புதம்ங்க. ஆனால் நான் வழக்குரை காதைன்னு சொன்னேன்ல, அன்றைக்கு இதே மதுரைக்கு வந்து தன்னுடைய கோவலன் இறந்துபட்டதற்காக நீதி கேட்டால் கண்ணகி, இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டின் வயதை சொல்வதற்கும் கூட நாம் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை தாண்டி நீதி கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நான் நிச்சயம் வெல்வோம். ஏன் தெரியுமா? கண்ணகிக்கே தீர்ப்பு சொன்ன மதுரையினுடைய பண்பாட்டை அழிக்கிற உரிமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. ரொமிலா தாப்பர் என்கிற பேரறிஞர் சொல்கிறார், இந்த கீழடி மட்டும் வெளியே வந்துவிட்டால் இனிமேல் இந்திய வரலாற்றை எவனும் கங்கை கரையிலே இருந்து எழுத மாட்டான், வைகை கரையிலே இருந்துதான் இந்த எழுதப்படும் என்று. அன்றைக்கு ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதாடின ஊர் இல்லையா? கடவுளே வந்தா கூட சாரி தப்பு, நோ மீன் நோன் அப்படின்னு அன்னைக்கே பஞ்சு டைலாக் விட்டுருக்காரு நக்கீரன். மதுரையின் சிறப்பு என்னன்னா, அன்னைக்கு நெற்றிக்கண்ணை திறந்த சொக்கநாத பெருமானுக்கும் கோயில் வைப்போம், எதிர்த்து கேட்ட நக்கீரனுக்கும் கோயில் வைக்கிற எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவ நெறிதான் தமிழ் நெறி. அந்த வகையில் நண்பர்களே, செப்புவது உடையேன் என்கிற குடிமகளின் குரல் இன்னமும் மதுரையின் திசைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கண்களை மூடி கேட்டால் கண்ணகி நீதி கேட்கிற அந்த பெருங்குரல் எடுத்து பேசிய அந்த மதுரையின் நகர் இன்னும் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நீதிக்கு பயந்த மதுரை இது. நிச்சயமாக நீதியை நிலைநாட்டுவோம், தமிழை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட நிர்வாகத்தை நாம் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி, எத்தனை திருவிழா நடந்தாலும் இந்த புத்தக திருவிழாவுக்கு ஈடாகாது. பொதுவாக திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி ஏண்டா முழிக்கிறேன்பாங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழாவிலே நாம் தொலைந்து போவோம், நம்மை கண்டெடுப்போம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.